ரெண்டு வார்த்தைகள். ஆமென். கொர்நேலியுவே, உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. சகரியாவே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஜெபத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் கவனிக்கிறவராக இருக்கிறார். ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அல்லேலூயா. ஆமென். ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஜெபிக்கிறவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள். ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவசியம். ஜெபிப்பதற்கு தேவனுடைய கிருபை அவசியம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணும். ஜெபம் ஆமென் பரலோகத்தினுடைய வாசல்களை திறக்கும். ஜெபம் பாதாளத்தினுடைய வல்லமைகளை அழிக்கும். ஆமென். ஜெபிக்கிறவர்கள் மட்டும்தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமென். ஜெபம் அல்லேலூயா சாதாரணமானது அல்ல. அதிகமாய் ஜெபிக்க, அதிகமாய் தேவ சமூகத்தில் திறப்பில் நிற்க கர்த்தர் கிருபையை தந்தருளுவாராக. இந்த 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தினுடைய முதல் பகுதியில் நாம் வாசிக்கிற போது ஜெப வேளை. ஆமென். அப்படின்னா யோவானுக்கும் பேதுருவுக்கும் ஜெபிக்கிற நேரம் இருந்தது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஒரு நாளையில் ஏதாவது ஒரு மணி நேரம் என்பது அல்ல. ஆமென். அல்லேலூயா. குறைஞ்சது 1 மணி நேரம், குறைஞ்சது அரை மணி நேரம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் தனித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்தருளுவாராக. அல்லேலூயா. வாழ்க்கை ஃபுல்லாகவே ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வரணும். காலங்களில் ஜெபிக்கிற அனுபவங்களை கர்த்தர் தரணும். அல்லேலூயா. ஜெபிப்பதற்கென்று ஒரு நேரம். அல்லேலூயா. அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாதான் என்னுடைய மனசில் ஒரு திருப்தி, ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு, ஜெபிக்காவிட்டால் எதையோ ஒன்றை இழந்ததை போன்ற ஒரு உணர்வு வரக்கூடிய அளவிற்கு ஆமென் ஜெப வேளையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. ஆமென். பேதுருவுக்கும் யோவானுக்கும் ஜெபிக்கிற நேரம் எத்தனை மணி நேரம்? 9வது மணி நேரம். சொல்லுங்க. 9ஆம் மணி நேரத்திலே அவர்கள் குறிப்பிட்டு ஜெபிக்கிறார்கள். அல்லேலூயா. ஜெபிப்பதற்கு 2 பேர் இணைகிறார்கள். பூமியிலே 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டிருந்தால் அப்படி என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ அல்லேலூயா. ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். ஆமென். 2 பேர் சேர்ந்து ஒருமித்து ஜெபிக்கணும். ஆமென். 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து என்ன செய்ய முடியாது? நடந்து போக முடியாது. ஆமென். இருவர் ஒருமித்து இருந்தால் அனல் உண்டாகுமாம். ஒண்டியாய் இருக்கிறவன் தனித்து போவான். அப்படி என்றால் ஒரு கணவன் மனைவி 2 பேர் இணைந்து ஜெபிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. வாலிபர்கள் 2 பேர் இணைந்து ஜெபிக்கலாம். ஊழியர்கள் 2 பேர் ஜெபித்து ஆமென் இணைந்து ஜெபிக்கலாம். இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஜெபத்தில் போராடி ஜெபிக்க, இணைந்து ஜெபிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. 1 ஜெபிக்கிற நேரம் அவர்களுக்கு இருந்தது. 2 பேர் இணைந்து ஜெபிக்கிறார்கள், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள். 3 ஜெபிப்பதற்காக அவர்கள் ஒரு இடத்தை வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. ஜெபிப்பதற்கு எங்கே போனார்கள்? தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறது ஒரு நல்ல பழக்கம். அல்லேலூயா. ஆலயம் திறக்கப்பட்டு இருப்பதாக. ஆலயத்தில் தனித்து ஜெபிக்கிற ஜெப நேரங்களை கர்த்தர் தருவாராக. ஆமென். இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே 24 மணி நேரமும் ஜெபிக்கிற அநேகரை கர்த்தர் எழுப்பட்டும். ஆமென். இரவு பகலாய் தேவ சமூகத்தில் ஆமென் வந்து காத்திருந்து ஜெபிக்கிற அநேகரை கர்த்தர் எழுப்புவாராக. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய ஜெபத்தினால பிறருக்கு மாற்றம் வரணும். ஆமென். நம்முடைய ஜெபம் ஜெபிக்கிறவர்களை மாற்றும். ஜெபம் எப்போதும் ஜெபிக்கிறவர்களுக்கு என்னத்தை கொண்டு வரும்? மாற்றத்தை கொண்டு வரும். ஜெபம் ஜெபிக்கிறவர்களை மாற்றும். ஜெபத்தினால தேவன் மாற மாட்டார்.
யாரும் தப்பா புரியக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தினால தேவன் என்ன செய்ய போறதில்லை? மாறுவதில்லை. காரணம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனால் ஜெபிக்கிற நமக்கு மாற்றங்கள் உண்டாய் கொண்டே இருக்கும். நம்மை அறியாதபடி நம்முடைய சுபாவங்களுக்கு மாற்றங்கள் உண்டாய் கொண்டிருக்கும். நம்மை அறியாதபடி நம்முடைய விசுவாசங்கள் பெருகி கொண்டிருக்கும். நம்மை அறியாதபடி பரிசுத்தம் பெருகி கொண்டிருக்கும். நம்மை அறியாதபடி நம்முடைய சிந்தனைகள், தரிசனங்களுக்கு மாற்றம் வந்து கொண்டிருக்கும். நம்மை அறியாதபடி நம்முடைய உள்ளான மனுஷன் பலனடைந்து கொண்டிருப்பான். ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஜெபம் நம்மை மாற்றும். சொல்லுங்க, ஜெபம் நமக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரும். ஜெபம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். ஜெபம் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரும். எப்பொழுது நமக்குள்ளே மாற்றம் வருகிறதோ அந்த ஜெபம் அநேகரை மாற்றக்கூடியதாக மாறும். ஹல்லேலூயா. நம்ம மட்டும் மாறுகிறதல்ல, இந்த ஜெபத்தினாலே அநேகர் மாற்றம் அடைவார்கள். ஹல்லேலூயா. பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்ணனால அவன் ஒரு மனுஷனுக்குள்ளே உண்டான ஒரு 5-6 மாற்றங்களை வேகமாய் நான் சொல்லும்படியாய் கர்த்தருக்குள்ளே ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் நம்முடைய ஜெபங்கள் அநேகருக்கு மாற்றத்தை கொண்டு வருவதாக. சொல்லுங்க, ஜெபம் பக்கத்தில் இருக்கிறவங்களை கைவிட்டு சொல்லுங்க, ஜெபம் அநேகரை மாற்றும். ஜெபத்தினால தேசத்துக்கு மாற்றம் வரும். ஜெபத்தினால குடும்பத்திற்கு மாற்றம் வரும். ஜெபத்தினால கட்டுண்டவர்களுக்கு மாற்றம் வரும். ஜெபத்தினால் பாவத்தில் சிக்கி இருக்கிறவர்களுக்கு மாற்றம் உண்டாகும். ஜெபத்தினால தற்கொலைக்கு நேராக போகிறவர்களுக்கு மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. 2வது வசனத்தை வாசித்தால், அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் ஒரு பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தாங்க. சொல்லுங்க, சுமந்து கொண்டு வந்தாங்க. சுமந்து கொண்டு வந்தாங்கன்னா நடக்க முடியாத மனிதன், தன்னாலே ஹல்லேலூயா நிற்க முடியாத மனுஷன், பிறர் உதவி இல்லாமல் வாழ முடியாத மனுஷன். சொல்லுங்க, பிறருடைய உதவி இல்லாமல் வாழ முடியாத மனுஷன். ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஹல்லேலூயா சபைகளிலும் இருக்கிறோம், குடும்பங்களில் இருக்கிறோம், தேசத்தில் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் பிறர் உதவி இல்லாமல் வாழ முடியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு சப்பானியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, குருடனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எல்லாம் இருந்தும் இனி ஒரு ஆளுடைய உதவி இல்லாமல் வாழக்கூடிய முடியாமல் இருக்கிற அநேகர் உலகத்தில் என்ன செய்கிறாங்க? இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இனியும் சொன்னால் அவனுடைய வேலை என்னன்னா கையேந்துகிற வேலை. யாராவது உதவி செய்தால்தான் அவனால் சாப்பிட முடியும். யாராவது கொடுத்தால்தான் அவனால் என்ன செய்ய முடியும்? பிழைக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு திருமணம் வரும்போது இனி ஒருட்ட போய் கையேந்துகிறவர்கள் உண்டு. இனி பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஒரு வீடு கட்டும்போது எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி மனுஷனை போய் முட்டுகிறவர்கள், அரசாங்கத்தை தேடுகிறவங்க. ஒரு பஞ்சாயத்து லோனு கிடைச்சா வீட்டை கட்டிடலாம், ஒரு கவர்மெண்டில் லோனு கிடைச்சா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஹல்லேலூயா. இனி ஒருவரை நாடிக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையை ஜெபம் மாற்றி அமைக்கும். ஹல்லேலூயா. இனி ஒருவரை சார்ந்திருக்கிறவங்க, என்னுடைய வாழ்க்கையில் யாராவது உதவி செய்ய மாட்டார்களா? யாராவது எனக்கு ஒரு ஹல்லேலூயா காரியத்தை செஞ்சு தர மாட்டாங்களா? என்னை தூக்கி கொண்டு போக மாட்டாங்களா? என்னை கொண்டு போய் தேவாலய வாசலில் உட்கார வைக்க மாட்டாங்களா? அப்படி என்கிற எதிர்பார்ப்பில் இருக்கிற மனிதர்களுக்கு மாற்றம் வரணும்னா ஜெபிக்கிற பேதுருவும் யோவானும் இணையணும். ஜெபிக்கிற பேதுருவும் யோவானும் இணைந்தால் ஹல்லேலூயா சுமக்கப்படுகிறவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி, இனி சுமப்பதற்கு யாரும் வேண்டாம், இனி எந்த மனிதனுடைய உதவியும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவனுடைய பிறவியிலே இருக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவர் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். பிறவியிலேயே கட்டுண்டு கிடக்கிற அநேகர் உண்டு. பிறவியிலேயே சப்பானிகளாய் இருக்கிறவர்கள் உண்டு. பிறவியிலேயே முடவர்களாய் கிடக்கிறவர்கள் உண்டு. சொந்தமாய் எழும்பி நடக்க முடியாதவர்கள் உண்டு. கால்கள் பலகீனப்பட்டு போனவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொண்டு வருவது ஜெபம். ஹல்லேலூயா. ஜெபிக்கணும். தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிற போது முடவர்களுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையில் முடங்கி போனவர்களுக்கு, வாழ்க்கையில் எழுந்திருக்க முடியாதவர்களுக்கு,
முடியாதவர்களுக்கு, வாழ்க்கையில தனித்து நிற்க முடியாதவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே நம்முடைய சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் தனித்து நிற்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். இடுப்பு எலும்புகளை கர்த்தர் பலமுள்ளதாக மாற்றுவாராக. யாரிடத்திலும் கையேந்தாதபடி ஆமென் தங்களுடைய காரியங்களுக்கான தேவைகளை தேவன் சந்திப்பார் என்கிற நிலைமையில எனக்கு கர்த்தர் வழியை திறந்து தருவார். என்னுடைய காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். என்னுடைய குடும்பத்தினுடைய காரியத்திற்காக யாரிடத்திலும் போய் கேட்காதபடிக்கு பரலோகத்தின் கதவுகளை கர்த்தர் எனக்காக திறப்பார் என்று சொல்லக்கூடிய அளவில் மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. அல்லேலூயா. ஜெபம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கிற போது தேசங்களில் பிச்சை எடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் மாற்றத்தை தருவார். நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற போது ஆலய வாசல் வரைக்கும் வந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலையை தருவார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நம்முடைய வாக்குத்தத்த வசனம் என்னது? ஆமென். எதிர்பார்த்த முடிவை நமக்கு தரும்படி ஆமென் தேவனாய் கர்த்தர் நம்மள வச்சிருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு 2 பேர் இணைந்து ஜெபம் பண்ணினால் எதிர்பார்ப்புக்கு மேலாக ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். சொல்லுங்க. எதிர்பார்ப்புக்கு மேலாக கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? 6வது வசனம். ஆமென். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அவனுடைய எதிர்பார்ப்பு ஏதோ பணமாகத்தான் இருந்தது. அந்த தேவனுடைய ஆலயத்தின் வாசல்ல வந்து பிச்சை எடுக்கிற மனுஷன் ஒவ்வொரு நாளும் பிச்சையைத்தான் எதிர்பார்ப்பான் இல்லையா? ஆமென். ஒருவேளை சிலர் 50 பைசா போடலாம், சிலர் 1 ரூபா போடலாம், சிலர் 5 ரூபா கொடுக்கலாம். கூடி போனால் வேறு என்ன செய்யலாம்? 10 ரூபா கொடுப்பாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். சில்லறை இல்லாமல் போனால் 20 ரூபாயும் கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டாங்க. அப்போ அவனுடைய எதிர்பார்ப்பு எவ்வளோதான்? வாழ்க்கையில் 20 ரூபா தான் அவனுடைய எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. ஒரு பிச்சைக்காரனுக்கு கண்டிப்பாக யாரும் வெள்ளியும் பொன்னும் என்ன செய்ய மாட்டாங்க. இதுவரைக்கும் நாங்கள் சரித்திரத்தில் கேட்டதில்லை. பிச்சைக்காரன் வந்தார், வந்த உடனே கழுத்தில் கடந்த ஆமென் ஸ்தோத்திரம் 1.5 பவுன் மாலையை ஊறி போட்டாங்க, நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் கேட்டதில்லை. யாரும் கேட்டிருக்கீங்களா? வெள்ளி கொடுத்ததில்லை, பொண்ணு கொடுத்துருக்காங்களா? ஆமென் ஸ்தோத்திரம். தேவையில்லாது தான் கொடுப்பாங்க. தேவை உள்ளதை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் வந்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம் நமக்கு சாப்பாடு இல்லை, கொஞ்சம்தான் இருக்குது அப்படின்னா பிச்சைக்காரனுங்க அந்த சாப்பாடு என்ன செய்ய மாட்டாங்க. தேவைக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் கொடுப்போம். அவனுடைய எதிர்பார்ப்பு வெள்ளி பொன் அப்படின்னு போட்டிருந்தாலும் அவனுடைய தேவை உலக பிரகாரமானது. ஏதோ அவன் சில்லறை பைசா தான் அவனுடைய எதிர்பார்ப்பு. சில்லறைகளை எதிர்பார்த்து அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அற்புதம் என்னன்னா ஆமென் செயலிழந்த ஆமென் அல்லேலூயா பிறவியிலிருந்து கால் இல்லாதவனுக்கு கால்களை கர்த்தர் கொடுத்தார். அப்படின்னு அவனுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக கிரியை செய்ய வல்லவர். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய நினைவுகளுக்கு மேலாக ஆண்டவர் நினைக்கிறவர். நம்முடைய எண்ணங்களுக்கு மேலாக கர்த்தர் கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஜெபத்தில் 21 நாட்களாக நம்ம ஏதோ ஜெப குறிப்புகளை எழுதி வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், நம்முடைய எதிர்பார்ப்பை விட அவருடைய அற்புதம் பெருசாக இருக்கும். நம்முடைய ஜெபத்தை விட அவர் நமக்கு கிரியை செய்யும்போது வாசல் பெரிதாக திறக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரும். ஜெபம் சூழ்நிலைமைகளை மாற்றும். அல்லேலூயா. ஜெபத்தினாலே ஒன்றாவதாக அல்லேலூயா வாழ்க்கையில் தனித்து நிற்க முடியாதவனை தனித்து நிற்க பண்ணுகிற, வாழ்க்கையில் பிறருடைய உதவியை கேட்டுக்கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையை மாற்றின ஜெபம். இரண்டாவதாக எதிர்பார்ப்புக்கு மேலாக கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதாக அவன் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற போது அவன் ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறான். சத்தமா சொல்லுங்க. எங்கதான் இருக்கிறான்? வசனம் 8 வாசித்தால் அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அப்படி என்றால் வெளியே இருக்கிறவனை
ஜெபம் உள்ளே கொண்டு வரும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. வெளியே இருக்கிறவைகளை ஜெபம் உள்ளே கொண்டு வரும். நம்ம உண்மையா தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிடுகிறோம் என்று சொன்னால் இந்த உபவாசம் முடிகிறதற்குள்ளே வெளியே அலங்கோலமாய் கிடக்கிற அநேகரை, ஆமென், ஒழுங்கீனமாய் கிடக்கிற அநேகரை, ஆலயத்திற்கு பக்கத்தில் இருந்தும் ஆலயத்தோடு கூட தொடர்பில்லாமல் இருக்கிறவர்களை கர்த்தர் தொடுவார். அல்லேலூயா. ஆமென். காலையிலையும் ஒரு நபரை ஆண்டவன் கண்ணு முன்னாக நடத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் இவ்வளவு பாடுகள்? ஆண்டவர் மனசில் சொன்னார், வாய்ப்புகள் நிறைய இருந்தது, ஆராதிப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தது, ஜெபத்தில் பங்கெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தது, ஆலயத்துக்கு அருகாமையில் இருந்து வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை. அவன் இன்னைக்கு இப்படிதான் போய்த்தான் ஆகணும். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, அநேகருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. வண்டி ஏறி வர வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். வண்டி கூலி முடக்கண்டாம். காலையில் எழும்பி ஆமென் சத்தம் கேட்ட உடனே ஓடி வரக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். இவ்வளவு அருகாமையில் இருந்தும் அப்னேருக்கு சொல்லப்பட்டது போல உன் கைகள் கட்டப்படவில்லை, உன்னுடைய கால்களுக்கு விலங்கு போடப்படவில்லை, ஆனால் துஷ்டர் கையில் மடிகிறது போல நீ என்ன செய்தாயே? மடிந்து போனாயே. அலங்கார வாசல்ல இருக்கிறான். ஆலயத்தில் நடந்த எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டான், ஆலயத்தில் நடந்த எத்தனையோ ஆராதனைகளை கேட்டான். ஆனால் வாழ்க்கையில் விடுதலை இல்லாதபடினாலே ஆமென் அவனாலே ஆலயத்துக்குள்ளே வர முடியவில்லை. ஆனால் ஒரு பேதுருவும் ஒரு யோவானும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு நேரத்தை குறித்து, ஜெபிக்கிற ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து ஆமென் தேவ பாதத்தில் ஜெபிக்க ஆரம்பித்த போது வருடக்கணக்காய் வெளியே கிடந்தவனை ஆண்டவர் உள்ளே கொண்டு வந்தார். இந்த காலை நேரத்தில் வருடங்களாய் மாதங்களாய் முடங்கி கிடக்கிறவர்களை, ஆங்காங்க வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடக்கிறவர்களை, பிசாசினால் கட்டுண்டு ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் வர முடியாதபடி ஆலயத்துக்கு பக்கத்தில் வரைக்கும் வந்துவிட்டு ஆலயத்தை விட்டு ஆண்டவரை விட்டு தூரமாய் இருக்கிற கூட்டத்தை ஆண்டவர் தேவ சமூகத்துக்கு நேராக கொண்டு வருவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நாலாவதாக அவன் இருந்த இடம் அலங்கார வாசல். சொல்லுங்க. அலங்கார வாசல். சத்தமா. அல்லேலூயா. ஃபாதர் பாடாரு, அலங்கார வாசலில் அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அப்போ அலங்கார வாசல் எப்படி தான் இருக்கணும்? அலங்கோலமாக இருக்கணும். அலங்கார வாசல் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பேருக்கும் வாழ்க்கைக்கு என்ன இல்லை? சம்மந்தம் இல்லை. ஆமென். சோத்திரம். வெளியே பார்த்தா மினுக்கடியா, உள்ளே பார்த்தா அப்படிதான். வெளியே பார்த்தா ஓ வாழ்ந்தா இவங்களை போல வாழணும் நினைக்கிறாங்க. சில ஆளுங்க நினச்சா இருந்தா அந்த வீடு இருக்கே அது போல இருக்கணும், இருந்தா இந்த கணவன் மனைவி இருக்கிறாங்களே இவங்களை போல இருக்கணும், இருந்தா இப்படி வண்டியில் போகிறாங்களே இவங்களை போல இருக்கணும்னு சொல்லி அலங்காரமாக இருக்கிற அநேகரை பார்க்குறாங்க. ஆனால் உள்ளே என்ன நடக்குன்னு மனுஷனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. பேருக்கும் இடத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அலங்காரமாக இருக்கிற அநேகம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? அலங்கோலங்களாக நிறைந்திருக்கிறது. வாழ்க்கை, அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கிறது. வெளியே அலங்காரம், உள்ளே அலங்கோலங்கள். அல்லேலூயா. வெளியே பார்த்தா ஏதோ மகிமையான ஆட்கள், அந்த கோட்டு சூட்டெல்லாம் போட்டு நிற்கிறத பார்த்தா, அப்படியே ஸ்டேஜில் நிற்கிறத பார்த்தா பயங்கரமான வல்லமையான ஆட்களை மாதிரி. ஆனால் உள்ளே எப்படி இருக்குது? அலங்கோலம் நிறைந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தான். வெளியே பார்த்தா பகட்டாக இருக்கிறது, உள்ளே அலங்கோலம் நிறைந்ததாக இருக்கிறது. அவன் ஒரு பெரிய கூட்டம் ஜெபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவன் அல்லேலூயா ஒரு 1000 பேர் ஒரு மித்து ஜெபம் பண்ணாதான் மாற்றம் வரும்னு ஆண்டவர் சொல்லலை. 2 பேர், ஒரு பேதுருவும் ஒரு யோவானும் ஒருமனப்பட்டு ஜெபித்த போது வருடங்களாய் அலங்காரத்தை அலங்கோலமாய் மாற்றின. வருடங்களாய் அலங்கார
அலங்காரத்தை அலங்கோலமாய் மாற்றின, பெயரை அவன் கெடுத்து போட்ட, அவன் பெயரை நார பண்ணின, அவன் பெயருக்கேற்ற ஒரு வாழ்க்கை இல்லாதபடி வாழ்க்கை கட்டி போட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாற்ற ஆண்டவர் இறங்கி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. வாகமனிலே அலங்கோலமாய் கிடக்கிறவைகளை கர்த்தர் அலங்காரமாய் மாற்றுவாராக. ஆமென். நம்முடைய சபைகளிலே, குடும்பங்களிலே அலங்கோலமாய் கிடக்கிறவைகளுக்கு அலங்காரத்தை கர்த்தர் கொண்டு வருவாராக. அலங்கார வாசலிலே அலங்கோலம், ஆனால் ஜெபம் அற்புதத்தை கொண்டு வந்தது. சொல்லுங்க, அலங்காரம் அலங்கோலமாய் கிடந்தது, ஆனால் ஜெபம் அற்புதத்தை கொண்டு வந்தது. அலங்காரத்தை அற்புதமாய் மாற்றுகிறவர், அலங்கோலத்தையும் அற்புதமாய் மாற்றுகிறவர், அற்புதங்களின் தேவன். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்து, நீர் உம்முடைய கரத்தை நீட்டி பிணியாளிகள் சுகமடையும்படி செய்து, ஆமென், உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு பிரசங்கம் பண்ணும்படி அனுக்கிரகம் செய்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி அப்பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசையத்தக்கதாக தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசித்தால், 4ஆம் அதிகாரம் 22வது வசனம், அற்புதமாய் சுகஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 40 வருடங்களாய் கட்டப்பட்டிருந்தவன். அல்லேலூயா, ஆமென். ஆபிரகாம் எத்தனை வருஷம் காத்திருந்தார்? 25 வருஷம் ஒரு பிள்ளைக்காய் காத்திருந்தார். இயேசுண்டி காலகட்டத்தில் அற்புதம் நடந்ததில்ல. அவன் நீண்ட நாள் காத்திருந்த மனுஷன் யாருன்னு கேட்டா, 38 வருஷமாய் குளக்கரையில் இருந்தவன். ஆனால் இவன் அதுவும் தாண்டி 40 வருஷம், எத்தனை வருஷமாக காத்திருக்கிறான்? ஒரு அற்புதத்துக்காக 40 ஆண்டுகளாய் காத்திருக்கிறார். ஒரு விடுதலைக்காக 40 வருடங்களாய் காத்திருக்கிறான். யார் என்னை சுகமாக்குவார்கள்? யார் எனக்கு விடுதலை தருவார்கள்? அல்லேலூயா. 2 பேர் இணைந்து ஜெபம் பண்ணா 40 வருஷம் இல்லை, 400 வருஷ பிரச்சனைக்கும் விடுதலையை தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வேதத்திலேயே நீண்ட நாள் பிரச்சனை எதுன்னு கேட்டால், இஸ்ரவேலர்கள் பார்வோனுடைய கையில் அடிமைகளாக இருந்த 430 ஆண்டுகள். 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தையே ஜெபத்தினால் விடுவிக்க கர்த்தருக்கு முடியும் என்றால், அவன் எத்தனை வருடங்களான பிரச்சனையானாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும், எவ்வளவு பழமையான பிரச்சனையானாலும், எத்தனை மனுஷர்கள் புறந்தள்ளின பிரச்சனையாக இருந்தாலும், எத்தனை வைத்தியர்கள் கைவிட்ட பிரச்சனையாக இருந்தாலும், ஜெபிக்கிறவர்களை கொண்டு கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கால நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிற போது, நாங்கள் இணைந்து ஜெபிக்கிற போது, எங்களுடைய தேசத்தில் நீண்ட நாட்களாய் கட்டுண்டவர்களை, நீண்ட நாட்களாய் பாவத்தில் இருக்கிறவர்களை, நீண்ட நாட்களாய் சாபத்தில் இருக்கிறவர்களை, நீண்ட நாட்களாய் செய்வினைகளில் இருக்கிறவர்களை, நீண்ட நாட்களாய் மந்திரவாதங்களில் இருக்கிறவர்களை, நீண்ட நாட்களாய் புத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஜெபம், ஹல்லேலூயா, நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஜெபத்தின் விளைவு, ஆமென். கடைசியாக 2 காரியத்தை சொல்லி ஜெபிக்கலாம். 10வது வசனம், 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேசத்தில் கர்த்தருடைய கிரியை வெளிப்படணும்னா, ஆமென், சில மனுஷர்களை கர்த்தர் அடையாளப்படுத்தி இவனுக்கு சம்பவித்ததை நீ பார் என்று சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. கதர தேசத்தில், தெக்கப்போலி தேசத்தில் 6000 பிசாசுகள் பாதிக்கப்பட்டிருந்தவனுக்கு சம்பவித்ததை ஜனங்கள் கண்டார்கள். அவன் தன்னுடைய சொந்த கைகளால் சரீரத்தை கீறி கொண்டும் அவன் கல்லறைகளில் கிடந்தவனை அவன் சுகமாயிருக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்களுக்கு பிரமிப்பு, ஆச்சரியம். அந்த மனுஷன் சொன்ன வார்த்தையை ஜனங்கள் கேட்டாங்க. அல்லேலூயா.
குருடனாயிருந்தவன் சுகமான போது அவனை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இங்கே 40 வருடமாய் பிரச்சனையில் இருந்தவன், 40 வருடங்களாய் அநேகருடைய ஹல்லேலூயா பிழைப்புக்கு காரணமாய் அநேகரால் தூக்கப்பட்டு கொண்டிருந்தவன், அநேகரால் சுமக்கப்பட்டு கொண்டிருந்தவனுக்கு சம்பவித்ததை ஜனங்கள் கண்டார்கள், கண்டு பிரமித்தார்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, ஜெபத்தினாலே அற்புதங்களை தேசம் காணும். நமக்கு சுற்றிலும் உள்ளவங்க நினைச்சுவாங்க, பார்ப்பாங்க. பார்க்கும்போது இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆமென். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தால், வசனத்தில் கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவருடைய தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, 5000 பிரசங்கத்தால் செய்ய முடியாததை ஒரு அற்புதம் செய்யும். ஆமென். 5000 பிரசங்கம் செய்ய முடியாததை ஒரே ஒரு அற்புதம், ஒற்றை அற்புதத்தினால 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இத்தனைக்கும் காரணம் என்னன்னு கேட்டால், ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் தேவாலயத்தில் வந்து ஜெபித்த பேதுருவினுடைய யோவானுடைய ஜெபம். ஒரு பேதுருவும் யோவானும் ஜெபிக்க ஆரம்பித்த போது தடைகளை கர்த்தர் உடைத்தெறிந்தார். பிசாசின் கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கினார். ஹல்லேலூயா. நீண்ட நாள் பிரச்சனைக்கு கர்த்தர் விடுதலையை தந்தார். ஆமென். ஜெபத்தினாலே ஆமென் 7 காரியங்களை சொன்னேன். பிறர் உதவியிலே வாழுகிறவனை ஆமென் தனித்து நிற்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவார். எதிர்பார்ப்புக்கு மேலாக கர்த்தர் அற்புதத்தை செய்வார். வெளியே இருக்கிற அநேகரை ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். பெயருக்கேற்ற வாழ்க்கையை கர்த்தர் தருவார். அலங்கார வாசலிலே இருக்கிற அலங்கோலத்தை அற்புதமாக ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நெடுநாள் காத்திருக்கிற பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு கர்த்தர் விடுதலையை தருவார். ஜனங்கள் சாட்சியை காணத்தக்கதாக ஜனங்கள் பிரமிப்பார்கள். திரள் கூட்டங்கள் ரட்சிக்கப்படும். ஆமென். ஒரு ஜெப ஆவியை இந்த கால வேளையில் கர்த்தர் தருவாராக. விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் தருவாராக. வேலை ஸ்தலங்களில் கிடைக்கிற நேரத்தை ஜெபிப்பதற்காக தீர்மானியுங்கள். ஹல்லேலூயா. ஸ்கூலில் ஆமென் இடையில நேரம் கிடைச்சா ஜெபிப்பதற்காய் தீர்மானியுங்கள். சாப்பாட்டுக்காய் கிடைக்கிற நேரங்களை ஜெப நேரங்களாய் மாற்றணும். ஹல்லேலூயா. ஆமென். நடந்து கொண்டிருக்கிற போது ஜெபிக்கணும். வாகனங்களில் போய்கொண்டிருக்கிற போது ஜெபிக்கணும். சில காரியங்களை மனதில் வைத்து கொண்டு இந்த காரியத்தில் கர்த்தர் இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லைன்னா சோத்திரங்கள் நம்முடைய இருதயத்தை நிரப்பி கொண்டே இருக்கட்டும். துதியினால் நம்முடைய இருதயங்கள் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கட்டும். ஆமென். வீட்டில் சமைக்கும் போது ஜெபம் எழும்பிக் கொண்டே இருக்கட்டும். பாத்திரங்களை கழுவும் போது ஜெபம் எழும்பிக் கொண்டே இருக்கட்டும். துணிகளை துவைக்கும் போது ஜெபம் எழும்பிக் கொண்டே இருக்கட்டும். கம்ப்யூட்டர்ல இருந்து வேலை செய்யும் போது ஜெபம் எழும்பிக் கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. மனுஷனோடு பேசுகிற நேரங்கள் குறையட்டும். ஹல்லேலூயா. சிலருக்கு மனுஷன்ட்ட பேசினாதான் நிம்மதி, மனுஷன்ட்ட ஏதாவது பேசிட்டாதான் சந்தோஷம். ஆமென். அவங்க என்கிட்ட பேசலையே, அவங்க என்ன பார்க்கலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, மனுஷனிடத்தில் பேசுகிற உறவுகள் எல்லாம் குறையட்டும். ஹல்லேலூயா. நம்மை தனித்தவர்களாய் கர்த்தர் நினைக்கிறார். ஆமென். நம்முடைய உறவெல்லாம் அவரோடு கூட இருக்கும்படியாக தான் நினைக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் போனது நல்லது. ஆமென். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஆமென். மணிக்கணக்கா மனுஷன்ட்ட பேசாம தேவனிடத்தில் மணிக்கணக்காய் பேசுகிற அனுபவங்களை கர்த்தர் தருவாராக. நம்மை தனிமைப்படுத்துவாராக. நம்மை ஹல்லேலூயா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவாராக. ஒரு பெரிய கூட்டத்தை விட்டு பிரித்து ஒரு பேதுருவை போல, ஒரு யோவானை போல தனித்து திறப்பில் நிற்கிற சிலரை கர்த்தர் எழுப்புவாராக. தனித்து திறப்பில் நிற்க ஆரம்பிக்கிற போது அவன் ஹல்லேலூயா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார். தேசங்களுக்கு எழுப்புதலுக்கு காரணமாக ஒரு மனுஷன் எழும்பினால் போதும். சபைகளுடைய எழுப்புதலுக்கு காரணமாக ஒரு மனிதன் எழும்பினால் போதும். குடும்ப
குடும்பங்களை எழுப்புதலுக்கு காரணமாக ஒரு மனிதன் எழும்பினால் போது ஜெப ஆவியை இன்னைக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. விண்ணப்பத்தின் ஆவியை இந்த 9வது நாளில் எங்கள் மேல கர்த்தர் ஊற்றுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமாய் எங்களை நிரப்புவதாக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகவே பெருமூச்சுகளோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவர், ஜெபிக்கும்படி எங்களை உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர், இந்த கால வேளையில இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் விசேஷித்த ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. பேதுருவை போல ஜெபிக்க, யோவானை போல ஜெபிக்க கிருபை தாங்க. இந்த பேதுருவும் யோவானும் தான் தூங்கி போனார்கள். இயேசுவோடு கூட ஜெபிக்க முடியாதவர்களாக இருந்தார்கள். இயேசு 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கேட்ட அந்த நாளில் பலகீனப்பட்டவர்கள், தூங்கிவிட்டவர்கள். ஆனால் இவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வந்தபோது யாரும் சொல்லாமல் ஜெபிப்பதற்காய் நேரத்தை ஒதுக்கி கொண்டார்கள். அவங்களுடைய ஜெபம் தேசத்துக்குள்ள ஒரு அசைவை கொண்டு வந்தது. இந்த கால வேளையில் எங்களுக்கு மேல அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமை எங்களை நிரப்புவதாக.